35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி. கூடலூர் அருகே யானை நடமாட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் அதனை தடுக்கும் விதமாக முதுமலையையொட்டிய பகுதிகளில் 1 கோடி ரூபாய் செலவில் 27 கிலோமீட்டர் தூரம் அகழி வெட்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் சமீபகாலமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக முதுமலை வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் இரவு நேரங்களில் யானைகள் ஊருக்குள் புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதுடன் மனிதர்களையும் தாக்கி உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பலாப்பழம் மற்றும் மாம்பழ சீசன் காரணமாக இந்த ஆண்டு யானைகளின் நடமாட்டம் மேலும் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். இதனால் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக வனத்துறை சார்பில் யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் முதுமலை வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் சுமார் 27 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அகழி வெட்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. ஹிட்டாச்சி இயந்திரம் மூலம் நடைபெறும் இந்த அகழி பணியில் அடிப்பகுதி 2 மீட்டர் அகலமாகவும் மேல் பகுதி 3 மீட்டர் அகலமாகவும் 5 மீட்டர் ஆழத்திலும் கால்வாய் அமைக்கப்படுகிறது. இந்த பணிகள் முழுமை பெற்றால் யானைகள் ஊருக்குள் நுழைவதை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என வனத்துறை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில் அகழி வெட்டும் பணியை வரவேற்பதாகவும் ஆனால் மீதமுள்ள பகுதிகளிலும் தொடர்ந்து அகழி அமைக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த வருஷம் யானைகளோட அட்டகாசம் மிக நிறைய இருக்குது. அதாவது நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுக்கா முழுவதுமே இதன் ஒரு வகையிலாக நம்ம தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தோம் மக்கள் சார்பாக. அதுன்னு ஒரு பகுதியாக இன்றைக்கி 24 கிலோமீட்டர் அகழி 1 கோடி மதிப்பில் வெட்டப்பட்டதில். அது மட்டும் இல்லை, இந்த அகழியை இதோட நிப்பாட்டக்கூடாது. இன்னும் நிறைய இடத்துல யானை உள்ளார வருது. அந்த அகழியை தொடர்ந்து வெட்டணும். யானைகளால் ஏற்படும் அச்சுறுத்தலை தவிர்க்கும் பொருட்டு வெட்டப்படும் அகழிகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக கூடலூரிலிருந்து செய்தியாளர் சுரேஷ். 35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி.